ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 72. ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்திதித்வா அஷ்யாமன் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிர்ச்சதி. எந்த நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பமே அடைய மாட்டானோ அதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும். இவ்வாறு நிலை பெற்றவன் வாழ்வின் கடைசி நேரத்திலும் கூட பகவானுடைய அரசை சேர்கிறான். அதாவது வாழ்க்கையில் பக்தியில் உயர்ந்து கடைசி நேரத்தில் கூட பகவானுடைய திருநாட்டை அடைய முடியும் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. எப்படி கட்வாங்க மன்னர் இதை அடைஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் பூமியிலிருந்து தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் வரும்போது தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக பூமியிலிருந்து அவர் தேவலோகம் போகிறாரு, ஸ்வர்கலோகம். அங்கே அசுரர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்போது யுத்தத்தில் ஜெயிச்சு அசுரர்களை ஜெயிக்கிறாங்க தேவர்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆயுசு எவ்வளவு இருக்குது அப்படின்னு தேவேந்திரன்கிட்ட கேட்கும்போது இனி ஒரு முகூர்த்த காலந்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுஸ் முடிய போகுது. அப்போது அதை கேட்டதையும் உடனே அவர் அந்த செகண்டே பூமிக்கு வர்றாரு. தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மகன்களுக்கு அவர் கொடுத்துட்டு உடனே தியானத்தில் அமர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி, பகவானை தவிர இந்த சமயத்தில் வேறு எதுவுமே இல்லை, பகவானை அடைவதற்கு ஒரே வழி பகவானுடைய நாமத்தை சொல்லி தியானம் பண்ணுறது தானே, நாமத்தை சொல்லி தியானம் பண்ணி பகவானை அடைந்தார். அதுதான் இங்கே இந்த பர்போட்டில் பிரபுபாதா சொல்கிறாரு. கடைசியில் பகவானை அந்த கட்வாங்க மன்னர் அடைந்தார். ஏன்னா பௌதீக வாழ்க்கையில் நாம் அந்த வாழ்க்கையில் இதில் இன்பம் கிடையாது, இதில் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு அந்த பௌதீகமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் முக்தி. புத்த தத்துவங்கள் படி பார்த்தா பௌதீக வாழ்க்கையில் இறுதியில் சூன்யம் மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவத்கீதையோ வேறு விதமாக சொல்லுது. பௌதீக வாழ்க்கையின் இறுதிக்கு பின்னர் தான் உண்மையான வாழ்க்கை தொடங்குது. ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு பிறவி கிடைக்கும். இதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.